கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. இந்த கூட்டணி கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. டெல்லிக்கு நாங்கள் வந்தால் பிடிக்கலையா உங்களுக்கு? அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு வைரம். மக்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் அப்படின்னு 4 முனை போட்டியா இருந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ 5 முனை போட்டியா உருவாயிருக்கு. டாக்டர் ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்துல சந்திச்சு பேசின வி.கே. சசிகலா கூட்டணி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டணியை அமைத்துள்ளோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். தமிழ்நாட்டுல எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், இப்பவே பல பேருக்கு நடுக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த வெற்றி கூட்டணி நாங்கள் கையொப்பமிட்ட இந்த வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. ராமதாஸ் சசிகலா கூட்டணிக்கு பலரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. புதிய கூட்டணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சியில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணியில குழப்பமா, விசிக தலைவர் திருமாவளவன் வேதனையா, இப்படி பல்வேறு பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டுச்சு. பட் ஆக்சுவலி அவர் வேதனைப்பட்டிருக்கார். ஏன், எதுக்கு, அப்படி திமுக கூட்டணியில வேதனைப்படுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவரே பேசியிருக்காரு. பாருங்க. எங்களுக்கு கூடுதலான எண்ணிக்கை வேண்டும் என்பது பொதுவான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. பொது வெளியில், சமூக வெளியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்கிற விவாதம் வெளிப்படையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதே வேளையில் 23 கட்சிகள் இடம்பெற்றுள்ள ஒரு மெகா கூட்டணியாக இந்த கூட்டணி இருப்பதும், அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தேவை இருப்பதையும், கூட்டணி வலிமையாக இருப்பதன் மூலம்தான் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த முடியும் என்கிற அந்த புரிதலும் இருக்கிற காரணத்தால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வை எட்ட இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அதில் வலியும் உண்டு, அதே நேரத்தில் வலிமையும் உண்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனா ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, என்ன சிஎம் ஆக்கி விட்டீங்கன்னா நான் ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோமாங்க ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு. அதுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் ஆட்சிக்கு ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திடீர்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு, எதுக்கு போயிருக்காரு அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணமும் சொல்லியிருக்காரு. ஆனா அதை தாண்டி என்ன கேள்வி எந்த ஆங்கிள் கேட்டாலும், எத்தனை பேர் கேட்டாலும் நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலைவனத்தில் இருந்தாலும் பார்ப்பேன், பசுஞ்சோலையில் இருந்தாலும் பார்ப்பேன். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். நட்பு தான் நான் சேகரித்த உயர்ந்த செல்வம் என் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட நண்பர் மிஸ்டர் பேபி அவருக்கு வந்திருக்காருங்கிறதுனால அவர் வந்து ஒரு நிமிடம் சந்திச்சுட்டு போகணுங்கக்கா வந்தேன். எந்த கருத்தும் நான் அரசியல் சம்பந்தமாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலக வளாகத்திற்குள் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க
நீங்க வந்து கிடைச்சிருக்கீங்கிறதுனால எப்படியாவது 2 கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு கேள்விக்கு இருந்து பதில் வராது. நோ ரிப்ளை, நோ ஆன்சர், நோ ஆன்சர், நோ ஆன்சர், நோ ஆன்சர். எந்த பதிலும் சொல்ல மாட்டேன், எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நீங்க வந்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப சொல்ல முடியாத அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு கோபமா பேசியிருக்காரு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். இன்றைக்கு மக்கள் வந்து திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு தேர்தல் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரும்பான்மையோட வெற்றி பெற்று நாம் ஆட்சி அமைப்போம், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அது மட்டும்தான் ஒரே கொள்கை. மக்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்தின் மேல கோபம், அப்படி ஒரு கோபம், எப்படி அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுக அரசாங்கத்தை எப்ப வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற அந்த நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ் வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது அவருக்கே தோக்கு கொடுக்குற மாதிரி ஒரு குரல் முன்னாடி இருந்து டேட்டாவோட வந்திருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கிறேன், அப்புறம் பேசுங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்னதான் தாவேக்க கூட கூட்டணியே பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் விஜயோடைய கதவை தட்டி பார்த்தாரு. ஆனா விஜய் கதவை அடைச்சிட்டார் அப்படின்னு பேசியிருக்காரு ஓபிஎஸ். இவங்க நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? மறுபடியும் நீங்களே சொல்லுங்க, ஓட்டு போடுவாங்களா? நடக்காது. இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அலையிறாரு பழனிசாமி. கிறுக்கு பிடிச்சிட்டு பேய் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே பார்த்து என்ன தேவையாது போய் விஜய் கடவுள் கட்டதெல்லாம் போயா இந்த சூழ்நிலையிலே ஓடிக்கிட்டு வண்டியா கிளம்பி என்னை தோற்க வைப்ப 7 இடங்களை நாடாளுமன்றத்தை டெபாசிட்டுக்காரு என்னை ஏற்க உள்பட 14 இடங்களில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் கன்னியாகுமரியில் ஒரு சட்டமன்ற தேர்தல் 3 லட்சம் ஓட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில். எவ்வளோ ஓட்டு வாங்கினது? 2,50,000 இருக்காங்க. அதிமுக கூட்டணியுடைய உண்மையான தலைமை பாஜக தான், அதுவும் டெல்லியில் இருக்கிற மத்திய பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப. சிதம்பரம். அந்த கூட்டணிக்கு உண்மையான தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. அந்த ஒப்புக்காக முன்வைக்கிற தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் பொம்மை முக்கியம் இல்லை, நூல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஜெயலலிதா கண்டெடுத்த வைரம் ஓபிஎஸ், அதனால அவருடைய வருகை திமுக பலம் பெற்றுள்ளது அப்படின்னு அமைச்சர் பெரிய கருப்பன் புகழ்ந்திருக்கார். விசுவாசம் அப்படின்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். அதை போல அடக்கம், அது அவர்கிட்ட தான் கற்றுக்கிறணும். பிறரிடத்தில் அன்பு செலுத்துவது அதுவும் அவரிடத்தில் இருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி பல்வேறு பெருங்குணங்களுக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த 3 எழுத்து மந்திரக்காரர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் இங்கே எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த இயக்கம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு வைரம். இந்த வைரத்தின் மதிப்பை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு கழுதைக்கு கற்பூர வாசம் தெரியாது என்பார்களே, அதை போல பழனிசாமி போன்றவர்களுக்கு இந்த வைரம் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுடைய பெருமை, அதனுடைய மகிமை தெரியாத காரணத்தால், ஒருவேளை தெரிந்த காரணத்தால் அது வைரமாக இருக்கிறது, நாம் பித்தளையாக இருக்கிறோம். ஆக இந்த வைரம் நம்மோடு இருந்தால் நமக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தாலோ இந்த வைரத்தை நீ இருக்க வேண்டிய இடம்
திராவிட முன்னேற்றக் கழகம்தான். உனக்கான ஒரு மரியாதை கிடைக்கும். உன்னுடைய மதிப்பை உணர்ந்த ஒரு தலைவன் இருக்கிறான், அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவரிடத்திலே அனுப்பி வைத்து அவர் இன்றைக்கு தன்னுடைய கிரீடத்திலே இந்த ஓபிஎஸ் என்ற வைரத்தை பதித்து ஜொலிக்க செய்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்றீங்க. சென்னையில டிஸ்கஷன் பண்ணாம ஏன் டெல்லியிலேயே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு அப்படிதான் நாங்க வருவோம், நாங்க வர்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். டெல்லிக்கு எல்லாருமே நிறைய சார் உங்களுக்கு டெல்லிக்கு நாங்க வந்தா பிடிக்கலையா உங்களுக்கு? இல்ல பிடிக்கலன்னு இருக்குல்ல சார், திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இல்ல அவங்க திமுக ஆயிரம் பேசுவாங்க. அவங்க டெல்லியில எங்க மந்திரியா இருந்து அசிங்கப்பட்டவங்க நமக்கு தெரியாதா? எல்லாரும் அரெஸ்ட் ஆனது. சிஎஸ்கேல தலைமை தாங்கிறதே தோனி. கரெக்டா கரெக்டா நான் சொல்றது? இல்ல அதனால நீங்க இல்ல சிஎஸ்கே தமிழ்நாடு அணின்னு நம்ம இருக்கோம், சென்னையில இருக்கு. அதுக்கு தலைமை தாங்கிறதே தோனி. அதுல இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டு, அதுக்கு போய் போராட்ட சொல்லுங்க முதலமைச்சரை. அதனால டெல்லி தமிழ்நாடு இப்படி எல்லாம் பேசி இனிமே மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க டெல்லியில இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் நமக்கெல்லாம் அசிங்கத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியும். அதனால இது போன்ற கேள்விகள்லாம் கேட்டு எங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த தேர்தலில் திமுகவை உறுதியாக தோற்கடிப்போம் என்டிஏ கூட்டணி. அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி பேசுவதற்கு தான் நான் டெல்லிக்கு அவர்களை பார்க்கணும்னு கேட்டிருந்தேன். தேர்தல் நடத்தை விதி அமல் இருக்கிற நேரத்தில் ரம்ஜான் தொழுகை முடிஞ்சு வெளியே வரவங்க கிட்ட தாவேகா சின்னம் பொறிக்கப்பட்ட வாட்டர் பாட்டிலை கொடுத்து தாவேகாவினர் தேர்தல் அதிகாரிகள் கிட்ட அந்த மொத்த வாட்டர் பாட்டிலையும் பறி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மேலேயே யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மதுரை நன்றி, வணக்கம். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை.